நேர்மைன்னு சொல்லிக்கிட்டீங்களா? ஸோ நம்ம எதாவது மிச்சமாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். எதாவது மிச்சம்னா ஸோ ஜேகே வீடியோ எடுத்து தயங்க்கு சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ தயங்கும் அதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். தயம் செம ஷாக் ஆகிரும் அந்த வீடியோ பார்த்துட்டு. அப்படியே அவனுக்கு அவ்வளோ இரிட்டேட்டு கோவம் பயங்கரமாக வருது. ஏய் என்னடா இது, அவன் எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், மனக்கண்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னடா அடிச்சு இழுத்துட்டு வருவாங்கன்னு நினச்சா இவங்க போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க கையில். ஐயோ அந்த முக்கியமாக அவன் மாஃபியா ஜேகே கையில் மானங்கேடு போதுடா சாமி, அவன்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஏன் கோவத்தில் பாடிகார்டை எல்லாரையுமே திட்டிக்கிட்டு இருக்கான். பாஸ் நாங்கள் என்ன பண்ணோம் பாஸ், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பாஸ், ஆனால் அவங்க தான் பயங்கரமாக போட்டு ஃபைட்டிங்லாம் பண்ணுறாங்க. அது பேர் பாதி பேர் என்ன சிக்கிட்டாங்க அப்படி தானே? ஆமாம் பாஸ். என்ன ஆமாம் பாஸ், வெக்கமா இல்லை இப்படி வந்து சொல்லிட்டு நிற்கிற? ஜேகேயோட பாடிகார்டை அடித்து இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜேகே அந்த மாஃபியா கையிலேயே போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து வெக்கமே இல்லாமல் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. தயம் பயங்கர கோவத்தில் ஸோ அவனோட பாடிகார்டை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. தயம் பாஸ் என்ன பாஸ் இப்படி திட்டுறீங்க, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், டே சொல்கிறா. ஆமாம் பாஸ் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் என்ன ஆனால் தோத்துட்டு வந்து நின்றுருக்கீங்க. அசிங்கமா இல்லை என்கிட்ட வந்து உங்கள் பாஸ் கிட்ட வந்து சொல்கிறதுக்கு? பாஸ் கோச்சிக்காதீங்க பாஸ், நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ண போகிறீங்க? ஜேகே மாஃபியா அவன் எனக்கு வீடியோவாக சென்ட் பண்ணுறான், ஒரு பக்கம் வீடியோ எடுத்து காட்டுறான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என் கூட இருக்கிற பாடிகார்டாக எனக்கே இப்போ வரைக்கும் டவுட்டாக இருக்குது. ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரடியாக சொதப்பிட்டு வந்து நின்றுட்டு பாஸ் தெரியாமல் பண்ணிட்டோம் பாஸ், என்னை மன்னிச்சிடுங்க பாஸ். பயங்கர கோவத்தில் ஸோ அவனோட பாடிகார்டை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா அமைதியாக இருக்கீங்க, வாய் தந்து பேசுங்க. பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம் எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எல்லாத்தையும் வந்து சொதப்புறது, அப்புறம் வந்து கெஞ்சி கேட்குறது, பாஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறது. நம்ம தயம் இந்த மாதிரி அவன் பாடிகார்டில் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ தயங்க்கு ஒரு கால் வருது. ஸோ அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான், அவ்வளோ இரிட்டேட்டு. ஜேகே தான் கால் பண்ணியிருப்பான் பாருங்க. அந்த மாஃபியா ஜேகே கால் பண்ணுறான். அவன் என்ன நினைப்பான், கேவலமாக நினைக்க மாட்டான். என்னடா அவன் பாடிகார்டை வச்சுருக்க, சும்மாவே வெறுப்பேற்றுவான் இவன் கால் பண்ணி. இப்போது இவங்கிட்டே போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களாலே என் மானம் போகுது, எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துலேயும் வந்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் நம்ம தயங்க. ஹலோ ஹே மிஸ்டர் கென் தயம் மாஃபியா. என்ன மாஃபியான்னு உனக்குலாம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை, உனக்கு இந்த பேரே செட் ஆகாது தெரியுமா? உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்போ நீ கால் பண்ண, என்ன விஷயமா? என்ன பாடிகார்டு நீ வச்சுருக்க, எல்லாம் நொஞ்சா மாதிரி அடி வாங்கிட்டு என்று சாவுதுங்க. இதில் வேறு வீராப்பு வேறு பேச்சு வேறு. இதனால தான் நான் அப்படி சொன்னேன், உனக்கு மாஃபியாவே செட் ஆகாது, நீ நார்மல் பர்சனாக இருந்துட்டு போயிடுறேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம் புரியுதா? என்ன விஷயமா நீ கால் பண்ண மட்டும் சொல்றியா? தேவையில்லாத விஷயமா? சரி விடு, அது கூட நான் விட்டுட்டேன். முக்கியமான விஷயத்துக்கு தான் நான் கால் பண்ணேனே. என்ன விஷயம்னா நீயே வீடியோ கால் பார்த்து தெரிஞ்சிருப்பியே. உன் பாடிகார்டு இப்போ என் கையில், அதாவது கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க உன் பாடிகார்டெலாம். ஸோ அதுக்குள்ளேயும் நீ என் பாடிகார்டை நீ விட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் பாடிகார்டு உயிர் பழைச்சி வருவாங்க. உன்னோட பாடிகார்டு உன்னோட இடத்துக்கு, அதாவது குடோனுக்கு பூனமாக வந்து ஒரு பார்சலாக வந்து சேரும். என்ன சொல்கிற மிஸ்டர் கென் தயம்? நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தயன்கிட்ட காலில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே அவனோட பாடிகார்டை பார்த்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் செம்மையாக வந்து விடுது. என்னடா பாஸ் இப்படி முறைக்கிறாரு, ஐயோ இப்படி முறைக்கிற பார்வையை பார்த்தாலே பயமாக இருக்கே. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதி வர்றா பாஸ் செம்ம கொள்வரையில் இருக்காரு. தயம் பாடிகார்டெலாம் பயத்துலேயே அவங்களுக்குள்ளேயே இப்படி மெதுவாக பேசிக்கிறாங்க. அது தயனுக்கும் நல்லா கேட்குது. ஒரு முறை தான் ஸோ டக்குன்னு எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. தயம் நம்ம ஜேகேட்ட காலில் பேசுகிறான். ஜேகே மாஃபியா, என்னோட பாடிகார்டை நீ விட்டு, அப்புறம் நான் உன்னோட பாடிகார்டை விடுறேன். செகண்ட் டைம் மேலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் வாய்ப்பே இல்லை. நீ என்னோட பாடிகார்டை விடுறா, அதுக்கப்புறம் உன்னோட பாடிகார்டை நான் விடுறேன், புரிஞ்சதா? உனக்கு ஒரு 10 minutes தான் டைம்,
அதுக்குள்ளேயும் என் பாடிகார்டை நீ விடுற, இல்லைன்னா அடுத்த போனால் நீ இருக்கிற பிளேஸுக்கு உன்னோட பாடிகார்டை ஒருத்தனை போட்டு தள்ளி உன்னோட பிளேஸுக்கு உன்னோட பாடிகார்டு ஒருத்தன் போனாமா உன் பிளேஸுக்கு கொரியன் பார்சலாக சென்ட் பண்ணிடுவேன். என்ன சொல்கிற தையம்? ஜேகே இந்த மாதிரி செம்மையாக மாட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம தையம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ பாடிகார்டும் சொதப்பிட்டாங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ஜேகே பேச்சை தான் கிட்ட ஆகணும். நம்ம தையம் காலில் பேசுகிறான் நம்ம ஜேகிட்ட. ஜேகே அப்படி எதுவும் பண்ணிடாத, சொன்ன மாதிரியே நான் உன் பாடிகார்டை விட்டுறேன், அது மாதிரி நீயும் என் பாடிகார்டை விடுற. பாடுறா மாஃபியா கிண்டையும் இவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கிட்டீங்க, இப்படித்தான் இருக்கணும். இதான் நல்ல பையனுக்கு அழகுப்பா. ஓகே, நான் உன் பாடிகார்டை விட்டுறேன். ஆனால் பாவம் எந்திக்க முடியாமல் இருக்காங்க. பார்க்கவே எனக்கே பாவமாக இருக்குது உன் பாடிகார்டை நினச்சா. சரி ஓகே, சேஃபாக ஜீப்பில் ஏற்றி அனுப்பிச்சு வச்சிட்றேன். போய் உன் பாடிகார்டை நீ டேக்கர் பண்ணிக்கோ, சரியா? அதே மாதிரி நீ என்னோட பாடிகார்டு எல்லாம் சேஃபாக ஜீப்பில் ஏற்றி சேஃபாக என் பிளேஸ்க்கு என் குடோனுக்கு சேரணும். இதில் ஏதாவது தில்லு முள்ளு வேலை பார்க்கணும்னு நினச்சேன்னு மிஸ்டர் கிண்டையம் அப்புறம் வேற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் இப்படி தான் ஏதாவது தில்லு முள்ளு வேலை பார்ப்பேன்னா அப்புறம் நான் உங்கள் தில்லு முள்ள மேலேயும் காட்ட முடியும். புரிஞ்சதா? எனக்கு இப்போ வேலை இருக்குது. ஸோ என்னை கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு என்னென்னு போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்தால் உன்கிட்ட நான் பேசுகிறேன் மிஸ்டர் கிண்டையம். மறந்துடாதீங்க, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிட்டு வரேன், பாய் மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிண்டலாகவும் ரொம்ப ரகடாகவும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம தையம்க்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. பார்த்தீங்களா அந்த ஜேகே மாஃபியா எப்படி பேசுகிறான் பாருங்க. எல்லாம் இங்கே மானம் கேடு போகுது உங்களால். உங்களோட கிண்டையம் பாஸுக்கு நல்லாவே ஒரு மரியாதை வாங்கி கொடுத்துட்டீங்க அவன்கிட்ட. என்கிட்ட கேட்டுச்சுல எல்லாத்துக்கும் அவன் என்ன பேசினான்ட்டு. கேட்டுச்சு கிண்டையம் பாஸ், கேட்டுச்சுல. அப்போ என்னக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க மயிறு மாதிரி? ஜேகேயோட பாடிகார்டை நம்ம கஸ்டடியில் வச்சோன்னா அவனை போய் கூட்டிகிட்டு போய் அவன் பிளேஸில் போய் விட்டுட்டு நம்ம பாடிகார்டை சேஃபாக கூட்டிகிட்டு தொலைங்க. இந்த வேலையாவது ஒழுங்காக உருப்படியாக பாருங்கள். வேலையில் ஏதாவது ஒன்று சொதப்புனீங்க அவனை எல்லாருமே சாவடிச்சிருவேன். கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, போங்க. போய் வேலையை போய் பாருங்க, நான் சொன்ன வேலையை. நம்ம தையம் ரொம்ப கோவமாகவே இந்த மாதிரி அவனோட பாடிகார்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஸோ எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. ஸோ தையம் சொன்ன அடுத்த செகண்டை போயிட்டு ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தையம் பாடிகார்ட்லாம் ஜீப்பில் போய் ஸோ அவனோட பாடிகார்ட் ஜேகேவோட பாடிகார்ட்லாம் போய் சேஃபாக போய் இறக்கிறாங்க. அதனால் நம்ம ஜேகேவும் அவங்க விடு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஸோ தையங்கோட பாடிகார்ட்லாம் சேஃபாக போய் அவனோட பிளேஸில் போய் இறங்கிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போகுது. ஸோ தையம் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் பாடிகார்டை இப்படியே போட்டு தரணும்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகும். ஸோ ஜேகே என்னன்னா அவனோட தையம் பாடிகார்டை கடத்தி ஸோ ரெண்டு பேத்துக்கும் செம்மையாக சண்டை நடக்கும் பயங்கரமாக. இப்படியே டேஸ் இப்படி தான் போகுது ரெண்டு பேத்துக்குமே, தையம்க்கும் ஜேகேக்கும். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப சீரியஸாகவே. ஸோ ஒரு லிங்க் வேறு வருது. ஸோ ஒரு மீட்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த லிங்க்கில் தெரியும் செக் பண்ணி பார்க்குறான். அப்படியே படித்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிடுறான். ஸோ அங்கே இந்த நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெசேஜ் வருது. ஸோ நம்ம ஜேகேவும் ஓகே சொல்லிடுறான். லேப்டாப்பை மூடி வச்சுட்டு எப்போமெல்லாம் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். நிறைய வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செம்ம டயர்டாக ரூமில் செம்ம டயர்டாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துருப்பான். ஸோ மறுநாள் காலையில் விடுது. ஸோ மீட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ ரெடி ஆகிட்டு ஸோ அப்படி ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். ஸோ அவனோட பாடிகார்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறான். நீங்கள் பாருங்கள் பாடிகார்ட்ஸ், ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, நான் போயிட்டு மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ஜேகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே பாடிகார்ட்டை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டான் அவன் காரை எடுத்துகிட்டு. ஜேகேக்கு லிங்க்கு கூட ஸோ ஃபோன்லேயே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்பில் தான்
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே இடத்துல காஃபி ஷாப்பில் போயிட்டு ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு ஸோ காஃபி ஷாப்பில் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே நிற்கிறாங்க, பாடி கார்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாருமே ஜேகேக்கு இங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஜேகேவை பார்த்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே எதுவுமே கண்டுக்கல. ஸோ அவன் மாட்டுக்கு உள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்காந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக ஒரு பர்சன் வராங்க. ஸோ நம்ம ஜேகேவும் அப்படின்னு வந்து பார்க்குறான். பார்த்தோன்னா செம ஷாக் ஆகிடுறான் நம்ம ஜேகே. ஏடா இந்த எபிசோட் போது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே எதுக்கு அந்த பர்சனை பார்த்து ரொம்ப ஷாக்கானா? ஸோ அந்த பர்சன் யார்? அதுக்கப்புறம் லைஃப்பில் நம்ம ஜேகேக்கும் அந்த டைமுக்கும் ஸோ என்ன பிரச்சனை நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம்ச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. லவ் யூ சார், ஐ விஷ் யூ பாய்.